பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு டிஸ்பிளே இருக்குது. போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி உடஞ்ச டிஸ்பிளே எடுத்துகிட்டு நியூ டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் தர அதை கிளிக் பண்ணி பார்த்துருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளோயரை யூஸ் பண்ணி ஃப்ரேமில் இருந்து எப்படி டிஸ்பிளே எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து டிஸ்பிளே எப்படி ஃப்ரேமில் இருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி தந்துருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலண்டு தான் இருந்துச்சு, ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா அது கீழே விழுந்தது, அதனால் தனியாக வந்துடுச்சு அந்த டிஸ்பிளே. ஆனால் இப்போ டிஸ்பிளே வந்து அந்த கம்மு கூடிய அந்த ஃப்ரேம்லேயே ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ளோ பண்ணி தான் எடுத்தாகணும். ஸோ எப்படி அதை ப்ளோ பண்ணி அந்த டிஸ்பிளே தனியாக எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸஸும் வந்து எடுத்து வந்திருக்கோம். சாஃப்ட்வேர் கோர்ஸ் உங்களுக்கு வேணாலும் சாஃப்ட்வேர் கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது சாஃப்ட்வேர் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, பட் இருந்தாலும் எனக்கு சாஃப்ட்வேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்வேர் கோர்ஸ் எடுக்கிறோம், டேட்டா ரிகவரி கோர்ஸ் இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்குது, ஆன்லைன் அன்லாக்கிங் கோர்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் டேரெக்டாக வரணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, நீங்கள் எப்போ ஃப்ரீயோ எப்போ அவைலபிளோ அப்போ வந்து கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். மோர் தென் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ மோர் தென் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் கணேஷ்குமார், நீங்கள் பார்த்துருக்க எரகுரு டெக். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணுறேன், பேட்டரி ஸ்ட்ரிப்பை வந்து எடுத்துடுறேன். ஓகே, பேட்டரி ஸ்ட்ரிப் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பையும் எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஓகேவா. இப்போ வந்து டிஸ்பிளே வந்து நம்ம ஹீட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளோயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹீட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 300 வச்சுக்க போகிறேன். ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 1.5 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு ப்ளோயரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளோயர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ஹீட் காமிங்க. இந்த கார்னர்லேருந்து இந்த மாதிரி அப்படியே கொஞ்சமாக மேலே காமிங்க. அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா என்ன ஆகும், எதுக்கு இந்த மாதிரி நம்ம ஹீட்டை வந்து இதில் காமிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டாக, எதுக்கு இந்த மாதிரி காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கம்மு போட்டு தான் இதை வந்து ஒட்டியிருப்பாங்க. கரெக்டாக, ஸோ கம்மு போட்டு ஒட்டியிருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஹீட்டில் அந்த கம்மெல்லாம் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இது கிளாஸ், உங்களுக்கே தெரியும் கிளாஸ் ஈஸியாக வந்து கையை வந்து கிழிச்சிரும் அப்படின்னு. ஸோ புதுசாக இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஓகேங்களா, பொறுமையாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஓகேங்களா, பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ரொம்ப டைம் ஆனால் கூட பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம்னா டைம் எடுக்க தான் செய்யும். அதுக்காக நீங்கள் சீக்கிரமாக செய்யணும்னு சொல்லிட்டு கையெல்லாம் கிழிச்சிக்காதீங்க. சரிங்களா, மெதுவாக பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னரில் இந்த மாதிரி நீங்கள் ஹேரை வச்சு நல்லா அந்த இடத்துல இருக்கிற கம்மை மெல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், லைட்டு ஹீட்டே வச்சுக்கோங்க, ஓவர் ஹீட்டும் வச்சுக்காதீங்க. ஓகேங்களா, லைட் ஹீட் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல மட்டும், அந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. முக்கியமாக இந்த இயர் ஸ்பீக்கர் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஹேரை வந்து அதாவது ப்ளோயரை வச்சு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இயர் ஸ்பீக்கருக்குள்ளே இருக்கிற அந்த டயாப்ரம் என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். ஓகேங்களா, அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஓவர் ஹீட் வந்து அதுக்கு நம்ம கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஹீட் பண்ணோம். கரெக்டாக, இந்த இடத்துல ஹீட் பண்ணோன்னே இப்படி நான் வைக்கிறேன். ஆனால் இருந்தாலுமே எனக்கு டிஸ்பிளே இதில் வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு தான் இருக்குது, வரல. அப்போ எப்படி எடுக்குது, நான் ஹீட்டும் கொடுத்துட்டேன், கம்மும் மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு கையில் வந்து இந்த மாதிரி பண்ணால் வரமாட்டேது. அப்படின்னா இந்த இயர் ஸ்பீக்கர் கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் கேப் நிறைய இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த இயர் ஸ்பீக்கரான இப்படி நெய்யில் கொண்டுட்டு போங்க. கொண்டுட்டு போய் இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்குதா பாருங்கள், ஒரு குட்டி ஒரு கேப் க்ரியேட் ஆகுதா. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஷீட் இருக்குல்ல, இந்த ஷீட்டை வந்து உள்ளே விட்டுருங்க. ஓகேங்களா, இது வந்து வேஸ்ட் டிஸ்பிளே தான். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்போ நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டை வந்து உடச்சி எடுக்கிறது ப்ராப்ளமே இல்லை. இந்த மாதிரி பண்ணாவே போதும், உங்களுக்கு அழகாக ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, கஷ்டமே பட வேணாங்க, ரொம்ப ஈஸி தான். ஹீட் ஃபஸ்ட்டு நான் எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கம்மை வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு. கம்மு வந்து மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் கேப் வரல. ஸோ நான் என்ன பண்ணேன், இயர் ஸ்பீக்கர் கேப்பில் இப்படி கையை விட்டோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கரெக்டாக, ஸோ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு ஷீட்டை எடுத்துக்கிட்டு அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நான் விடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இதில் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த லேயர்லாம் கிழிஞ்சு இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுதா. ஸோ அந்த கேப்பில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி விட்டுருங்க. ஓகேவா, இப்போது இங்கெல்லாம் நீங்கள் ஹீட் பண்ண வேணாம் வாஜின்னு கேட்கலாம். உங்களுக்கு கொஞ்சோண்டு கேப் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஹீட் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே வந்து இப்படி எடுத்துகிட்டு போனாவே அந்த கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம், ஜஸ்ட்டு அதை அப்படியே இப்படி மூவ் பண்ணிகிட்டே போங்க. ரொம்ப அழுத்திலாம் மூவ் பண்ணாதீங்க, ஏன்னா கையை வந்து கிளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெதுவாகவே பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட்டில், மெதுவாக கொஞ்சமாகவே பண்ணுங்கள். ஓகேங்களா, பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கேயும் அதேமாதிரி பண்ணுங்கள், அதே மாதிரி இங்கேயும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணியாச்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துடுச்சு. கரெக்டாக, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேயர் வந்து வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து அழகாக வந்துடுச்சு. இப்போ இழுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக இது வடிவம். இப்போ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். ஈஸியான வேங்க. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டாக உங்களுக்கு வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பை.